என் பேர் சிவராமன். நான் சிறுகப்பட்டிலேருந்து வந்திருக்கேன். இப்ப இதுவரைக்கும் நீங்க பேசுனதுல பெண்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படலை இஸ்லாத்துல, அதையும் வழங்கப்படுதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா திருமணமான முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் கணவர் இறந்து விட்டால் அந்த பெண்கள் 40 நாட்களுக்கு இலாத் என்று ஒரு நோன்பு இருக்கிறார்கள். யாரும் பார்க்க கூடாது, வெளியே வரக்கூடாது என்று ஒரு திட்டம் இருக்கிறது. அதே சமயத்தில் அந்த பெண் இறந்து விட்டால் ஆண்களுக்கு ஏன் அந்த கட்டுப்பாடு இல்லை என்பதை விளக்கமாக சொல்றீங்களோ? இதா இருக்கிறது. அதாவதுங்க, இஸ்லாமிய மார்க்கத்துல இப்ப ஒரு புருஷன் இறந்துறான்னு வைங்க. புருஷன் இறந்தவன அவனுடைய மனைவி வேற கல்யாணம் பண்ணிக்கலாம். மறுமணத்தை இஸ்லாம் ஆதரிக்குது. ஒரு புருஷனோட தான் இருக்கணுங்கிறது இஸ்லாத்துல இல்ல. மறுமணம் செஞ்சுக்கலாம். மற்ற சமுதாயங்கள்லாம் மறுமணத்தை அனுமதிக்கல. அந்த காலத்துல இஸ்லாம் தான் ஆதி காலத்துல அனுமதிச்ச மார்க்கம். 1400 வருஷத்துக்கு முன்னாடியே விதவைகள் திருமணம் செய்யலாம். இப்ப என்ன சகஜமாக இருக்கலாம். அந்த காலத்துல எந்த மதமும் அனுமதிக்கல. நபிகள் என்ன பண்ணாங்கன்னா விதவைகள் திருமணம் செய்யலாம்னு சொன்னாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் போட்டாங்க. என்ன கண்டிஷன்னா, கணவன் செத்த உடனே கல்யாணம் பண்ணிக்கூடாது. புருஷன் செத்துட்டான்ல, செத்த மறுநாள் போய் கல்யாணம் பண்ணிடக்கூடாது. அடுத்த வாரம் பண்ணிடக்கூடாது, அடுத்த மாசம் பண்ணிடக்கூடாது. எவ்வளவு நாளைக்கு பிறகு பண்ணணும்னு கேட்டா, ஒரு 4 மாதமும் 10 நாட்களும் வெயிட் பண்ணுங்க. 4 மாதம் 10 நாட்கள் வெயிட் பண்ண பிறகு நீங்கள் மறுமணம் செய்யுங்கள். இது குர்ஆன்ல இருக்குது. இப்படி ஆம்பளைக்கு இல்ல. உன்னுடைய மனைவி செத்து விட்டால் நீ ஒரு 4 மாசம் 10 நாள் கழித்து திருமணம் செய்யி அப்படின்னு குர்ஆன்ல இல்ல. அதான் அவர் கேட்கிறார். அது என்ன, ஆம்பளை செத்துட்டா பொம்பளை 4 மாசம் 10 நாள் இருக்கணும், பொம்பளை செத்து போயிட்டான்னா புருஷங்காரன் இருக்கக்கூடாது, என்ன நியாயம் அப்படின்னு கேட்கிறாரு. இதுல உடற்கூறு ரீதியாக பல சமாச்சாரம் இருக்குங்க. இப்ப ஒரு நானும் என் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறோம். இன்னைக்கு கடைசியாக ஈடுபட்டு நான் செத்து போயிடுறேன், காலையில் செத்து போயிடுறேன். என்னுடைய இந்த கடைசியாக நான் தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபட்டதன் மூலமாக அவளுக்கு ஒரு குழந்தை தனிச்சிருக்கலாம், கருவுல ஒரு குழந்தை உண்டாயிருக்கலாம். அந்த குழந்தையோடு சேர்த்து அடுத்த நாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வைங்க, அவன் என்ன செய்வான்? புள்ள பெத்த உடனே இது ஏன் மூக்கு மாதிரி இல்லையே, ஏன் கண்ணும் அவனுக்கு பிறந்திருக்குமோ, நீ வேற ஒரு புருஷன்ட்ட வாழ்ந்திய அப்படின்னு நினைச்சான்னா இந்த புள்ள அம்போடு நிற்கும். இந்த புள்ளையுடைய எதிர்காலம் இருண்டு விடும். ஓம் புள்ளதான்னு சொல்லி உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணா தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, நீ செத்த உணவை கல்யாணம் பண்ணிவிடாத. உன் வயிற்றுல கரு இருக்கலாம், அந்த கரு இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னா பிரசவிக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணாத. தெரிஞ்சு போயிடுது, உறுதியா தெரிஞ்சு போயிடுது. அப்ப 4 மாசம் 10 நாள் இல்ல, கரு இருக்குதா 9 மாசம் வெயிட் பண்ணு. குழந்தையை பெத்தெடுத்துட்டு இன்னார் குழந்தை தான் டிக்ளேர் பண்ணிவிட்டு அப்புறமேல் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் இப்ப வரும். என்ன வரும்னு கேட்டா, குழந்தை இருக்குதா இல்லையான்னு தெரியறதுக்கு 4 மாசம் 10 நாளா? ஒரு மாசத்துல தெரியுமே. குழந்தை இருக்குதா இல்லையான்னு தெரிகிறது. அந்த மாசம் மாதவிடாய் வரலன்னா குழந்தை இல்ல, இருக்குது. மாதவிடாய் வந்துருச்சுன்னா குழந்தை இல்ல, ஒரு மாசம் தெரிஞ்சு போயிருமே. அந்த மென்சஸ் வர்றதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாமே, ஓகே தான், ஒரு மாசத்துல தெரியும். 4 மாசம் அதுக்கு தேவையில்லை. ஆனால் அவன் என்ன செய்யலாம்? அந்த புருஷங்காரன் பொய்யாக மறுக்கலாம் நாளைக்கு. அதாவது குழந்தை இல்லாமல் தான் இவள் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி ஊரழிய தெரியணும். 4 மாசம் 10 நாள் என்பது குழந்தை இருந்தா வயிறு கொஞ்சம் பெருசாகிக்கிறோம். 4 மாதம் என்பது குழந்தை இருப்பதை வெளிப்படையாக காட்டுவதற்கு உரிய காலகட்டம். அப்படியான ஒரு காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணி கூட எல்லாரும் பார்ப்பாங்க. உள்ள இருந்தா தான் வயிறு பெருசா இருக்குமே, 4 மாசம் கழிச்சு நீ கல்யாணம் பண்ற, வயிறு சின்னதா தான் இருந்துச்சு, எப்படி வாம்புள்ள இல்லைன்னு சொல்ற அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்கு பிறகு என் பிள்ளை இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? அதாவது குழந்தை இல்லைங்க, 9 மாசத்துல ஒரு பிள்ளை பிறந்துடும். இவன் 10 மாச கணக்கு நினைச்சுக்கிட்டு இருப்பான். இது அவனுக்கு பிறந்தா இருக்குமோ, நம்ம பிள்ளையே இருக்காதோ, இவன் மாதிரி இருக்கு, அப்ப மாதிரி பிள்ளை இருக்கிறது உறுதியா இல்ல. இந்த மாதிரி ஒரு காரணம் கிடைக்கும் போது அவன் டவுட் வரும். டவுட் வந்தா அந்த குழந்தையுடைய செலவு சொத்து பிரச்சனை வரைக்கும் இருக்குதே, அவன் அப்பன் சொத்துல பிள்ளைக்கு பங்கு வாங்கி கொடுக்கலாமே. இதுல என்ன விஷயம் கேட்டா, முதல் செத்துனான புருஷன் அவன் சொத்துல இருந்து பாதி சொத்து இந்த பிள்ளைக்கு கிடைக்கும். அதை வாங்கி கொடுத்துட்டு போனால்தான் இவ கையில அந்த சொத்து இருக்கும். எவ்வளவு கேரண்டியா போவா? இந்த குழந்தை இந்த சொத்து ஒரு பக்கம் கிடைக்கும், அவனோட வாழ்க்கை நடத்தும் போது அவளுக்கு உத்தரவாதமா போயிடுது. அப்ப இந்த பெண்ணை கை கழுவக்கூடாது, இந்த பிள்ளைய கை கழுவக்கூடாதுன்னு சொன்னா அவளுக்கு ஊரறிய ஒரு பாதுகாப்பான ஏற்பாடு இருக்கணும். அதுக்குத்தான் இஸ்லாம் என்ன பண்ணுது, இத்தாண்டு ஒன்று சொல்லி ஒரு 4 மாதம் 10 நாள் வெயிட் பண்ணு. ஒளி உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியட்டும், எல்லா பொம்பளைக்கும் தெரியும் இவன் வயிற்றுல குழந்தை இல்லைன்னு. 4 மாசத்துல மறைக்க முடியாது.
அப்படி இவ்வளவு பேர் சாட்சியா கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு பிறக்கிற குழந்தை என் குழந்தை இல்லைன்னு சொல்லுவானா? சொன்னா நம்ம ஊர்ல விடுவோமா? எல்லாரும் சேர்ந்து போட்டு மிதிக்க மாட்டோம். அதுக்கு தான் அந்த மாதிரி எல்லாரையும் சாட்சியாக்குறது. ஆம்பளைக்கு என்ன, இவன் குழந்தைய இவனுக்கு வயிற்றுல கொடுக்க முடியுமா? நாளைக்கே பண்ணிட்டு போ, கவலை முடிஞ்சதும் பண்ணிட்டு போ. அதுதானே தவிர பாரபட்சம் இயற்கையா இருக்குது. உடற்கூறு ரீதியாக ஒண்ணு இருக்கும்போது மறுக்க கூடாது. நம்ம சமத்துவங்கிற பேர்ல எதுல இருக்குதோ அதுல சமத்துவம் கொடுப்போம். இதுல அப்படி இல்லையே. இவனுக்கு 10 வருஷம் பொண்டாடி வாழ்க்கை நடத்தினாலும் இவன் வயிற்றுல எதுவும் ஏற்பட போறது இல்ல. அவன் 1 வருஷம் நடத்தினாலும் அவளுக்கு ஏற்பட்டு போயிடுது. இதான் யதார்த்தம். இது உண்மை. இந்த உண்மைக்கு ஏற்றபடிதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா குழப்பம் கிடையாது. இது பாரபட்சமா நம்ம எடுத்துக்கூடாது. பெண்களுக்கு நல்ல சேஃப்டி, பாதுகாப்பு, அது நல்லது.